Praise the Lord. Hallelujah. Okay. Thank you, Jesus. வீட்டில் சொல்கிறதே எல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நான் வீட்டில் சொல்கிற காலையிலேருந்து எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒரே இதை 3 தடவை நான் சொல்லணும் எங்கள் வீட்டில். அப்படி ஏதாவது 3 தடவை சத்தமாக சொன்ன ஏதாவது இருக்கா? யார் ஏதாவது வீட்டில் ஒரே வார்த்தையை சொல்லுது? சொல்லுங்கம்மா. எப்படி? Thank you, Jesus. Oh, very good. Thank you, Jesus. Very good. Thank you, Jesus. சொல்லிட்டீங்க நீங்கள் 3 வார்த்தை. நான் சொல்கிறேன் இந்த இப்போ நான் சொன்னவங்களுக்கு வந்து உட்காருங்க, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் சில காரியங்கள் சொல்லுவீங்கள்ல, சொல்லுங்கம்மா. எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க. ஓகே, வேற? ஓ, எல்லாமே அந்த கதை தானா? அப்போ எழும்பாத கேஸ் தான் இங்கே இருக்கா? ஆமாம், யாரை நீங்கள் எழுப்புறீங்க? எல்லாரும் இது நான் இன்னும் சார்லி பிரையன் பைபிள் வாசிச்சிங்களா? அவங்க கல்யாணம் கட்டி அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, ஆனால் பைபிள் வாசிட்டியா அது என்னமோ தெரியலை. எஸ், இது வேற. எழும்புங்க பைபிள் வாசிட்டியா? சர்ச்சுக்கு போ. வேற? சீக்கிரம் 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 டைமுக்கு போ. ரைட், டைமுக்கு போ. வேற அதிகமாக 3 வேலை 3. யார் அது? நீங்கள் சொல்லுவீங்களா பிள்ளைகளுக்கு? சாப்பிட மாட்டாங்களோ? சாப்பிடு. என்ன சாப்பிடுன்னா டைமுக்கு சாப்பிடு. வெரி குட், டைமுக்கு சாப்பிடு. ஓகே, எலும்பு. இன்னொன்று சொல்லுங்கள். எலும்பு பைபிள் இல்லை பைபிள் வாசியா, சர்ச்சுக்கு நேரத்துக்கு போ, சாப்பிடு. வேற இன்னும் 2-3 நீங்கள் பண்ணாத அப்படிங்கிற சொல்கிறது இருக்குது. இது பண்ணாத. ஃபோன் பார்க்காத. அது எத்தனை பேர் சொல்லிகிட்டே இருப்பீங்க? ஒரு நாளைக்கு 3-4 தடவை ஃபோன் பார்க்காத. வேற? பைபிள் வாசி. மை குட்னஸ். ஆனால் யாருடையாவது காதில் ஏறி இருக்கா? ஏறலைன்னா நிறைய பேருக்கு யோசிச்சு பாருங்கள். பைபிளில் ஒரு இடம் இருக்குது, அதாவது எசேக்கியேல் 47 அங்கே கீழ்த்திசையிலிருந்து தண்ணீர் ஓடி வருதான். சரியா? தண்ணீர் அப்படியே ஓடி வருதான். எசேக்கியேல் 47 எடுங்களேன். அதில் வந்து நமக்கு தெரியும், அங்கே ஆலயத்தின் முகப்பிலிருந்து தண்ணீர் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்ததாம். பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. சரியா? இன்றைக்கி அதுதான் மெசேஜே, தெற்கே பாய்ந்ததாம். ஸோ இந்த தெற்கே பாய்ந்ததுங்கிறது அப்படியே நீங்கள் வச்சுக்கொள்ளு. 126வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 126வது சங்கீதம். எல்லோரும் பைபிள் வச்சுருக்கீங்க விசுவாசிக்கிறேன், நோட் புக் வச்சுருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். என்னென்னா சாப்பிட்டுட்டு மிச்சத்தையும் எடுத்துகிட்டு போகணும்ல, எழுதிட்டு போகிறது தான் மிச்சம். ஏனென்றால் ஒரு 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 வசனம் ஒன்று இருக்கிறது வேதாகமத்திலே, வேத வசனம் கேட்கக்கூடாத காலங்கள் வரும் அப்படி ஒன்று இருக்குல்ல வசனம். அது எங்கே இருக்குது? அதாவது வேத வசனத்தை கேட்க முடியாத ஒரு காலம் வருமா. அங்கேயும் இங்கேயும் தேடுவாங்களாம், ஓடுவாங்களாம். ஐயோ வார்த்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வசனத்தை தேடி அலைவாங்களாம். அப்போ என்னன்னா, இப்போ என்ன வசனம் இல்லாமலாம் இருக்குது. முன்னா சண்டே மட்டும் நாங்கள் வந்து எந்த போதகர் நமக்கு உபதேசிக்கிறாரோ அவருடைய வசனம் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு மேகசின் ஒன்று வந்தது, அதில் நாங்கள் பார்த்தோம். பிறகு அந்த ஒரு சதுரமாக ஒரு அதுக்கு என்ன சொல்ல டேப், ஏன்னா ஒரு டேப் ஒன்று வந்துச்சு. அது பிறகு சிடி வந்தது. அதுக்கு பிறகு என்னது பென் ட்ரைவில் வந்தது. இப்போ யூடியூப்பில் வந்துருச்சு. இப்போ வந்து 1000 லட்சக்கணக்கான பிரசங்கங்களை கேட்கலாம், வசனத்தை கேட்கலாம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் வசனங்களை தேடுவாங்களாம், கிழக்குலேருந்து மேற்குக்கு ஓடுவாங்களாம், மேற்குலேருந்து கிழக்குக்கு ஓடுவாங்களாம். அந்த வசனம் தேடியும் கிடைக்காம அலைவாங்களாம். அப்படின்னா என்னன்னா, இது வந்து வசனம்னா நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த பிரசங்கங்கள்லாம் தேடி அலையிறது கிடையாது. சத்தியம். எல்லாம் சொல்லுங்க, சத்தியம். ஏனென்றால் கொஞ்ச நாள் ஆன உடனே சத்தியம் உபதேசமெல்லாம் வேற மாதிரி இருக்கும். பைபிள் மாதிரி தான் இருக்கும், பைபிள்ல இருந்து தான் எடுத்து பேசுவாங்க. ஆனால் வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை பேசாமல் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த வசனம் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ நமக்கு இனிமேல் சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இனிமேல் நமக்கு வார்த்தையெல்லாம் இருக்காது. அப்படி கிடையாது. இது வந்து ஓ மை குட்னஸ், நான் ஆமோஸை தேடிட்டு இருக்கேன். ஆமோஸ் 8
ஆமாம் 8:11 இதோ நான் தேசத்தின் மேல் ஓ மை குட்னஸ், பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். என்னதான் பஞ்சம்? இப்ப கிட்டத்தில் நம்ம ஊர்ல ஒரு பஞ்சம் வந்தது. என்ன பஞ்சம்? பெட்ரோல் இருக்கல, மில்க் பவுடர் இருக்கல, பஞ்சம். இங்க சொல்றாரு தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஓ மை குட்னஸ், அனுப்புவாரா? நல்ல கவனிங்க, ஒரு பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த பஞ்சம் ஆரம்பமாகிவிட்டது. என்ன பஞ்சம்னா, என்ன பஞ்சம் சொல்றது? கர்த்தருடைய வசனம். நமக்கு இந்த 1ஆம் திகதி தேவன் கொடுத்த ஒரு வேர்டு என்னது? ஒன் வேர்டு, சமாதானம். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஷாலோம். சொல்லிட்டீங்களா? இவ்வளோ நேரம் இந்த அம்மா இழுத்தடிச்சது எங்க சமாதானமே போயிடுச்சுது. எத்தனை பேர் சொல்றீங்க சமாதானமே போயிடுச்சுங்க? சொல்லுங்க ஷாலோம். நல்ல தட்டி சொல்லுங்க ஷாலோம். இது உங்களுக்கு தேவன் கொடுத்தார் என்றால் அது உங்களுக்கு தான் ஷாலோம் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் எல்லாவற்றிலும் ஷாலோம். உங்களுடைய படிப்பிலே உங்களுக்கு ஷாலோம், குடும்ப வாழ்க்கையிலே ஷாலோம், உங்களுடைய வருமானத்திலே ஷாலோம், நீங்கள் செய்கிற ஊழியங்களிலே ஷாலோம். ஷாலோம் என்றால் என்ன தெரியுமா? பரிபூரணம். சொல்லுங்க, பரிபூரணம். ஷாலோம் என்றால் பர்ஃபெக்ட். இப்போ நேற்று 7 மணி தியானம் வச்சோம்ல, 7 என்றால் என்ன? பரிபூரணம். ஒரு பூரணமாக இருக்கட்டும் தான். நேற்று எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ அது என்ன 7 வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன் 7ன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான், அது ஒன்றும் கிடையாது. நம்ம 7 மணி தியாலமும் பண்ணலாம், 16 மணி தியாலம் பண்ணலாம், பட் இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ கர்த்தர் இந்த மாதத்திலே எனக்கும் உங்களுக்கும் கொடுக்குற வார்த்தை சமாதானம். அப்போ இந்த சமாதானம் என்று சொல்லும் பொழுது அங்கே யோசேப்பின் சகோதரர்களுடைய நிலை எப்படி இருந்தது? பயந்து நடுங்கி என்னாகுமோ ஏதாகுமோ. ஏனென்றால் அவர்களுடைய சாக்குகளில் என்ன இருந்தது? அவர்கள் கொடுத்த பணம் திரும்பி வந்திருந்தது. ரைட்? அப்போ அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது விசாரணைக்காரன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சமாதானம், உங்கள் சாக்குகளிலே உங்களுக்கு புதையல். என்னது? புதையல். ஒரே ஒரு சாட்சி வந்தது, புதையல். எல்லாருக்கும் புதையல் வரணும், எனக்கும் வரணும். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய போகிறார். தேவன் அதை எல்லா சாக்குகளிலும் புதையல் இருந்தது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு வர வேண்டிய வருமானம், ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுக்கு வர வேண்டியதான அந்த பொருள், அந்த நிலம், அந்த பணம் எங்கே சிக்கி கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். ஆகவே தான் சமாதானம். உங்களுடைய வருமானம் உங்களுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் சம்பாதித்த வருமானம் எனக்கு இவ்வளவு தான் வருகிறது, உண்மையிலேயே இவ்வளவு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இப்போவே நினைங்க, நான் வேலை செய்கிற இதற்கு இவ்வளவு ரூபாய் வரணும். உண்மையில சொல்லப்போனால் அவங்க கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்க. ஆனால் சொல்லுங்கள், சமாதானம் அது எனக்கு வந்து சேரும், அது எனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது தேவன் கொண்டு வந்து வைப்பார். அதெல்லாம் முடிஞ்சதும் என்ன நடக்குது? அங்கே நாட்டில் பஞ்சம், வீட்டில் கலகம், சாக்கில் பணம். இவ்வளோ பார்த்தோம் இல்லை? ஆமாம் பார்த்தோம். அவர் என்ன செய்கிறாரு? யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய தின்பண்டங்களை கொடுத்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துடுறாரு. கொடுத்து இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்பா இதை பார்க்குறாரு. அப்பா பார்த்த உடனே அப்பாவுக்கு மூச்சு போயிருச்சா? என்னது? மூச்சே போயிருச்சு தான். ஏன்னா யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, அப்படி மூச்சு போயிருச்சான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மூச்சு திரும்ப வந்துருச்சு தான். அந்த சந்தோஷம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், சீக்கிரமாக நம்ம கொஞ்ச நேரத்தில் அதை பார்த்து முடிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, 126ஆம் சங்கீதம் அங்கே சொல்லுகிறார். 126வது சங்கீதத்திலே 4வது வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எல்லாம் சொல்லுங்க, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எல்லாம் திருப்பி சொல்லுவோமா? கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல, வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆங்கிலத்தில் சொல்லுங்க, bring back our captivity O Lord as the streams in the south. ஆமா, bring back, திருப்பி கொண்டு வரும், திருப்ப கொடுக்க போகிறார்.
எது எல்லாம் சத்துரு சிறைப்படுத்தினானோ. அங்கே பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. என்ன சிறையிருப்புகள் இருக்கிறதோ, சிறையிருப்பு என்றால் என்ன தெரியுமா? உங்களை முன்னுக்கு வர முடியாதபடி, நீங்கள் வேலை செய்ய முடியாதபடி, நீங்கள் வெளியே போக முடியாதபடி உங்களை அடக்கி ஒன்றாய் சேர்த்து கேட்டை மூடி லாக் பண்ணி வைக்கிறதா சிறையிருப்பு. இதை செய்யலாம் என்று நினைத்தால் செய்ய முடியவில்லை. கர்த்தர் இந்த நாளிலே சிறையிருப்பை திருப்பி என்ன செய்கிறாராம்? தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல. சொல்லுங்க எல்லாரும், தெற்கத்தி வெள்ளம், சவுத். அதாவது சவுத்தில் இருக்கிறதான அந்த இடம், அந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நெகேவ் அப்படின்னு இருக்குது சில பைபிளில். இதில் சவுத் இருக்குது, சில பைபிளில் பார்த்தீங்கன்னா நெகேவ்னு இருக்கும். அது என்ன அர்த்தம்னா ட்ரை லேண்ட், வறட்சியான பூமி. அதாவது சவுத்தில் இருக்கிற ஒரு பகுதி, யூதாவுடைய கோத்திரத்தார் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனா வனாந்திரம், வறட்சி. அங்கே ஒரு பச்சை புல்லை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தண்ணியை பார்க்கவே மாட்டீங்க. நம்ம சொல்லுவேன்ல, 1 லட்சத்தை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுது. என்னங்க எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. கையில் வரும் சில நேரம் பேங்க்கில் அந்த இதில் தான் நானும் அந்த கையிலெல்லாம் பார்க்குறது கிடையாது. தேபோரா ஃபெலோஷிப் இவ்வளோ வந்திருக்குன்னு இப்படி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு காலையில் எழும்பும்போது புஸ்ஸுக்குன்னு அவ்வளோத்தையும் எடுத்து எல்லாம் செலவழித்து முடிச்சிருப்பாங்க. அது 2000க்கு மேலே நிற்கவே நிற்காது. ஒரு ட்ரைனஸ். அதுக்கு தான் என்ன சொல்கிறது, தெற்கத்திங்கிற இடம் சவுத். அந்த இடம் அப்படி பயங்கர வனாந்திரம், டெசர்ட். அங்கே ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? ஒரு வெள்ளத்தை, ஒரு பெரிய தண்ணீரை அனுப்ப போகிறாராம். ஹல்லேலூயா. ஒரு வனாந்திரத்திலே இந்த நாட்களிலே எதெல்லாம் வனாந்திரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த வனாந்திரமான இடங்களுக்கு தேவன் தண்ணீரை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 47ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று. எல்லாம் சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்? நீர்ப்பாய்ச்சலா. இல்லை, நீங்கள் சொன்னாதான். நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பலிக்கும், சொல்லலைன்னா அது பலிக்காது. அதனால தான் நான் நிறைய நேரம் உங்களை சொல்ல வைக்கிறது. சொல்லுங்க, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்று. நீங்கள் சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்? வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான, இல்லை முதலாவது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்று. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லுங்க, நான் நீர். ஆமாம், இப்போ இது உங்களுக்கு பலிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க தானே. இப்போ ஒரு ஒரு பையன் வாரான், ஒரு பொண்ணு வராங்க, சரியா? ஊழியக்காரன் முன்னுக்கு நின்றுட்டு நான் இவளை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்கிறாரு? நான் இவளை இவன் சொல்கிறான் நான் இவளை ஏற்றுக்கொள்கிறேன். வந்துட்டு போகும்போது எப்படி போகிறாங்க? வரும்போது மிஸ்ஸாக வந்தா, போகும்போது ஏன் என்ன பண்ணினாங்க? வெறும் அறிக்கை தான், அங்கே ஒன்றும் கிடையாது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது மிஸ்ஸஸ் ஆனாலா? தாலியை வாங்கும்போது மிஸ்ஸஸ் ஆனாலா? பட்டுப்புடவை வாங்கும்போது மிஸ்ஸஸ் ஆனாலா? இல்லை. எப்போ மிஸ்ஸஸ் ஆனா? அறிக்கை. வரும்போது அரிசியாக வந்தால் போகும்போது சோறு பலிச்சுட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது பலிக்கும். எத்தனை பேர் சொல்லுங்க? பலிக்கும், பலிக்கும். ஏசாயா 58:11 வாசிங்க. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். சொல்லுங்க திருப்பி இருக்கா, நான் எப்படி இருக்க முடியும்? இது நீங்க சொல்லிட்டீங்க. எப்படி இருக்க முடியும்? எப்படி வற்றாமல் இருக்க முடியும்? எப்படி என்னுடைய பண தேவைகள் சந்திக்கப்படும்? எப்படி நான் ஆரோக்கியமாவேன்? எப்படி நடக்கும் என்றால் தெற்கத்தை வெள்ளங்களை கர்த்தர் திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறார், உங்கள் வீட்டுக்கு நேராக திருப்புகிறார். வற்றாத நீரூற்றை அனுப்புகிறார், அந்த ஜீவ நதியை அனுப்புகிறார். அது உங்கள் வீட்டுக்கு வருகிறது, உங்களிடத்திலே வருகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். எப்படி சாக்கு மூட்டையிலே புதையல் இருந்ததோ உன் வீட்டுக்குள்ளே தேவன் இந்த நித்திய ஜீவனை அனுப்புகிறார், விடுதலையை அனுப்புகிறார். இந்த நாளிலே ஐஸ்வர்யத்தை அனுப்புகிறார், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி வருகிறதோ தெரியாது, ஆனால் தேவனது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் இந்த நாளிலே திருப்புகிறார். வடக்கை திருப்புகிறார், தெற்கை திருப்புகிறார், மேற்கை திருப்புகிறார், கிழக்கை திருப்புகிறார். உன் வீட்டுக்கு வரும்படியாக இதுவரையிலும் யாரெல்லாம் உன்னை மறந்திருந்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு உதவி செய்யாமல் இருந்தார்களோ அவர்களை கர்த்தர் கிண்டி எழுப்புவார். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல நீ இந்த குடும்பத்துக்கு போய் செய், நீ இந்த சபைக்கு செய், நீ இந்த வீட்டுக்கு செய், நீ இந்த பிள்ளைகளுக்கு செய் என்று சொல்லி கர்த்தரே எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள், நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நீங்கள் இனி வறண்டு இருப்பதில்லை, நீங்கள் வறட்சியாய் இருப்பதில்லை, நீங்கள் வெறுமையாய் இருப்பதில்லை. இனிமேல் உங்கள் வீடுகளிலே வறட்சி இல்லை, தரித்திரம் இல்லை, வெறுமை இல்லை, குறைவு இல்லை, நிறைவே காணப்போகிறீர்கள். எசேக்கியேல் 47 என்ன சொல்லுகிறார்? அங்கே ஒரு ஆறு வருகிறதாம். அந்த ஆறு எங்கே இருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது, பலிபீடத்திலிருந்து வருகிறது. பிரைஸ் காட். எனக்கும் உங்களுக்கும் பூமியில இருந்து ஒத்தாசை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். ஒரு சாட்சியை கேட்டோம் அல்லவா, பல சாட்சிகளை கேட்க போகிறோம். யார் யாரோ உங்களுக்காக வைத்திருந்த பணம், உங்களுடைய லேண்ட், உங்களுடைய வீடுகள், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை நீ எடுத்துக்கொள், இது உனக்குத்தான், நீ எடுத்துக்கொள் என்று அவர்களே சொல்லுவார்கள். இந்த 30 ஆண்டுகள் இலங்கையிலே, 40 ஆண்டுகள் இந்தியாவிலேயும் இலங்கையிலும் இந்த தெபோரா ஊழியம் 40 ஆண்டுகளில் எத்தனையோ ஆயிரங்களுக்கு உதவியாக இருந்தது. மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல் அவர்களுக்கு பதிலாக ஒத்தாசையை எழுப்புவார், உதவிகளை எழுப்புவார், கூட நிற்கிறவர்களை எழுப்புவார். கர்த்தர் அதை செய்து முடிப்பார். என்னால் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. இவர் சொல்லுகிறார், நாங்கள் முடிக்க போகிறோம். எசேக்கியேல் 47 சொல்லுகிறார், பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்து 47:1 பலிபீடத்தில் இருந்து, தேவனிடத்தில் இருந்து மனுஷனுடைய இருதயங்களை திசை திருப்புகிற கர்த்தர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல திசை திருப்பி அந்த வியாபாரம் உங்களுக்கு தான் வரும், அந்த வருமானம் உங்களை நாடி வரும், அந்த கொடுப்பன உங்களுக்கு தேடி வரும். இதுதான் கிருபை, இதுதான் தயவு சொல்லுகிறார். அந்த தண்ணீர் 3ஆம் வசனத்தில் அந்த தண்ணீரை கடக்க பண்ணுகிறாராம். கணுக்கால் அளவு. கணுக்கால்னா நீங்கள் தண்ணி பாருங்களேன், கணுக்கால் அளவு இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தி போகலாம். பார்த்துருக்கீங்களா? தண்ணி எத்தலாம். இந்த ரோட்லலாம் தண்ணி நிறைஞ்சிருந்த பிள்ளைகள் எத்திட்டு போவாங்க. அது கணுக்கால் அளவு இருந்தால்தான் எத்தலாம். 4வது வசனம் முழங்கால் அளவு. முழங்கால் அளவு வந்தால் என்ன செய்வோம்? இப்படி தான் இழுத்து போவோம். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா முழங்கால் எத்தி பாருங்கள். நீங்கள் போய் வேணால் எங்கேயாவது ஆற்றுல போய் முழங்கால் அளவு நின்று எத்தி பாருங்கள், தண்ணி எத்தி போகாது. முழங்கால் அளவு. அப்புறம் இடுப்பளவு. இடுப்பளவு எப்படி போகும்? இடுப்பளவு ஓரளவு அப்படியே தண்ணியை கையில் வச்சு, ஏன்னா இடுப்பளவுங்கும் போது தண்ணியை நாங்கள் கையில் வைக்கிற அளவு இருக்கும். அப்போ ஆகவே கையை என்ன செஞ்சிருவோம்? தண்ணி மேலே வச்சுருவோம், இடுப்பளவு இருக்கும். அதுக்கு பிறகு எப்படி வருதான்? நீச்சாலம். இந்த இடத்துல நதியாக இருந்துதான் இந்த தண்ணீர் இந்த இடம் வந்த உடனே என்ன நடக்கும்? ஸ்விம்மிங்கில் இருக்கிறவங்க, ஆற்றுல குளித்தவங்க, கிணத்துல சான்ஸ் இல்லை, பீச்சில் குளித்தவங்க, இந்த இடம் தண்ணி வந்த உடனே ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? அதான் என்ன நடக்கும்னா, கால் என்ன பண்ணிடும்? கால் நிற்காது. சொல்லுவேல, கால் பூமியிலே இல்லை. சிலருக்கு பார்த்துருக்கீங்களா? ஏன் மிதப்பாங்க. இந்த குடிக்கிறவங்க ரொம்ப ஓவராக குடிச்சிட்டா எப்படி இருப்பாங்க? கால் நிலத்தில் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? மிதப்பாங்கன்னு சொல்லுவேன்ல. நீங்கள் நல்ல தண்ணியில் நின்று பாருங்களேன். இந்த இடத்துக்கு வர வரை நீங்கள் நல்லா நிற்பீங்க. நான் என்னுடைய இது கணுக்காலில் எப்படி போவீங்க? அப்படி தான். நான் எழும்ப மாட்டேன், இப்படி தான். நான் இப்போ லேட்டாக தான் தூங்குவேன், நான் அதை பார்ப்பேன், போவேன். அதெல்லாம் அந்த கால் அளவு இருக்குதா தான். இங்கே இருந்தால் சரி
எழும்புறேன், நாளைக்கு இருந்து எழும்புவேன். இது இங்கே வந்த உடனே கொஞ்சம் என்ன செஞ்சிடும், விட்டு கொடுத்துருவோம். கை எங்கே போயிடும்? ஆமாம், இந்த இடம் வந்ததும் கம்ப்ளீட்டாக நதி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துருவோம். அதனால தான் நம்ம அப்படி நிரம்பணும். கணுக்களவு இருந்தால் எதிர்த்துக்கிட்டு தான் இருப்போம். யாரெல்லாம் கணுக்கால் அளவு இருக்கிறீங்களோ அந்த ஆளை தான் எலும்பு 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 எலும்பு. இடுப்பளவு இருக்கிறவங்க எலும்புறேன் 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 எலும்ப மாட்டாங்க. ஆனால் நீச்சாலம் உள்ளவர்கள் தானாகவே வழி நடத்தப்படுவார்கள். யாரையும் ஜெபி, ஆலயத்துக்கு வா, கூடு, அந்த வேலையை செய் சொல்லவே தேவையில்லை. நதி என்ன செய்யும்? எடுத்து செல்லும் ஆவியானவர். சரி, இப்போ அது நதி போகிறதாம். 9ஆம் வசனத்துக்கு வருவோம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சொல்லுங்க. எந்த நதி? நதி யார் கையிலலாம் நதி வச்சுருக்கீங்க? எந்த நதி? கழனியா? எந்த நதி? கழுகங்கையா? எங்கே இப்போ நதி? எங்கே? நல்ல தூக்கி காட்டுங்க. நதி யார் கையில் நதி உண்டு? நதி நதி நதி. ஆமாம், நதி இல்லை என்றால் தயவு செய்து இன்றைக்கி ஒரு நதியை வாங்கி எடுத்து வச்சுட்டு நதி இல்லாமல் ஆலயத்துக்கு வரவே வேண்டாம். அப்பா நல்ல வேலை நான் வரமாட்டேன். என்ன பிரதர், இனிமேல் நதி இல்லாமல் வரக்கூடாது. என்ன? ஆமாம், அன்பாக சொல்கிறேன். வீட்டில் போயிட்டு சிஸ்டர் பப்ளிக்காக சொல்லிட்டாங்க நான் இனி வரமாட்டேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன். ரைட், உங்களை எல்லாரையும் தனித்தனியாக நேசிக்கிறேன். எனக்கு என்னென்னா, நானும் நீங்களும் எல்லாருமே பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆள் கூட என்னது இல்லாமல் இருக்கவே கூடாது. அது ஒன்று தானே ஒழிய நீங்கள் வந்தேன்னா வராட்டேன்னா இப்படி அது எனக்கு முடியவே முடியாது. ஏனென்றால் எனக்கு என்னுடைய ஆசை அதுதான், நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஓகே, ஸோ நதி என்ன செய்தான்? சம்பவிப்பது என்னவென்றால் நதி போகும் இடம். இப்போ இந்த நதி எங்கே போச்சுது? இப்போ நதி தண்ணீர் ஒரு தண்ணீர் ஒரு பக்கெட்டில் எடுத்து இப்போ குடித்தோம். என்ன தண்ணி அள்ளி குடித்தோம்? 3 வேளை குடிக்க சொன்னேன். இப்போ கொஞ்சம் முன்னே குடிச்சிங்களாப்பா. பக்கெட்டில் இருந்து ஒரு 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 நதி. என்ன நதி அது? அந்த நதியில் இருக்கிற அந்த அந்த 1 கப் தண்ணி என்னது? வார்த்தை தான் எனக்கும் தெரியுமே, வார்த்தை அதுவும் தெரியும். குடிச்சிங்க. வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் சொன்னீங்க தானே. சொல்கிறீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? குடிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க. குடிச்சிட்டிங்களா உள்ள? ஆமாம், இதில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டீங்க? சாப்பிட்டீங்க. சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அறிக்கை செய்து விட்டீர்கள். நீங்கள் அறிக்கை செய்து விட்டால் சம்பவிப்பது என்னது? அறிக்கை செய்தால், அறிக்கை செய்யணும், சும்மா வாசிக்கிறது கிடையாது. அறிக்கை செய்யும் பொழுது சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இப்போ இது போயிடுச்சு தானே. எங்கெல்லாம் போச்சுது? எங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்? அதை ஸ்கூலுக்கு சொன்னேன். வேற இல்லை உங்கள் வீடுகளுக்கு உங்களுக்கெல்லாம் சொன்னேன். அது உங்கள் வீட்டுக்குள்ளே போகட்டும், உங்கள் கிச்சனுக்கு போகட்டும், உங்கள் பிஸ்னஸ்க்கு போகட்டும், உங்கள் ஃபேமிலிக்கு போகட்டும், நீங்கள் படிக்கிற படிப்புக்கு போகட்டும், சொன்னனா இல்லையா? அது எங்கெல்லாம் இப்போ போயிடுச்சுது? போயிடுச்சுது. எங்கே போயிட்டுது? உங்களோட வீட்டுக்கு போயிட்டு, கிச்சனுக்கு போயிட்டு. கிச்சனில் இனி என்ன இருக்காது? வற்றாது. ஆமாம், இனி கிச்சனில் மஞ்சத்தூள் எப்படி இருக்கும்? குறையாது. சீனி குறையாது. பால்மா குறையாது. ஏன்? அங்கே என்ன போயிடுச்சுது? ஜீவன் நதி. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல கத்தர் சிறையிருப்பை திருப்பிட்டார். இனி அங்கே குறைவு இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. நீங்கள் சொல்ல சொல்ல அது பலிக்கும். சொல்லுங்க, நான் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை பலிக்கும். இப்போ சிலர்லாம் இருக்கிறாங்க, நான் கறி நாக்கு. என்ன நாக்கு அது? கறி நாக்க கறிக்கடைக்கு தான் கொடுக்கணும் வெட்டி. அந்த கறி நாக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த சாப வார்த்தையும் ஆமாம் செல்லலாம் சொல்லுவாங்க, உருப்பட மாட்டான். நான் இந்த பக்கம் சொல்கிறேன், ஏன்னா உங்களை பார்த்து சொல்லக்கூடாது. வேற என்னது? சிலர் இருக்கிறாங்க, ஐயோ எப்படி தான் மனசு வருதோ தெரியாது. வேண்டாம். நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நம் நாக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாக்கு. நாங்கள் சொல்லி அது நடந்தது என்றால் அழுவது யார்? சொன்னவர்கள் தான் அழுது கொண்டிருப்பார்கள். அதனால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்களா? எலும்பலையா? எலும்பாமல் போன உடனே நேராக போய், நீ எலும்பலையா, உனக்கு அறிவு வராது, உனக்கு புத்தி வராது, நீ அப்படி கடப்ப, நீ சோம்பேறி நாய், நீ பொறுக்குவ, நீ சாக்கு மூட்டை தான் தூக்குவ. எலும்பலன்னு அடிக்கிறது எப்படி?
அப்பனை மாதிரி. என்னது? அப்பனை மாதிரியே தூங்கு. தேவையா இதெல்லாம்? எல்லாம் நல்லா இருந்தா யாரு? எங்களை மாதிரி, எங்க அம்மா மாதிரி. எங்க அம்மா இப்படித்தான். என்னது? ஆமா, பேச்சு வார்த்தைகளிலே. ஏன்னா நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் சொன்னால் சொன்னதுதான். சொல்லுங்க, சொன்னால் சொன்னதுதான். கிவோத், அது எனக்கு சிங்களத்தில் ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க, கிவோத் கிவோமாய். நான் சொன்னா சொன்னதான். நீ நாசமா போவேன்னா நாசமா போவ. அது கிடையாது, அது கிடையாது. ப்ளீஸ் அப்படி சொல்லியிருந்தா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. நான் சபித்து விட்டேன், நான் இவர்களை கோபத்தில் இப்படி சொல்லிவிட்டேன், ஆண்டவரை மன்னியும். அதனால கோபம் வரும் பொழுது வாயை பொத்தி கொள்ளுங்க. சில நம்மளை சபிப்பை பார்த்துருக்கீங்களா? ஐயோ நான் தான் இப்படி, நான் தான் சாகணும், நான் தான் இது, உயிரை வாங்குறாங்க, உயிரை வாங்குறாங்க. கடைசியில் உயிரை வாங்க வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும். நாமும் நம்மை சொல்லக்கூடாது. இன்று கர்த்தர் சொல்லுகிறார், சம்பவிக்கிறது என்னவென்றால் என்ன செய்யுமா? போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், ஆரோக்கியம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும், நானும் நீங்களும் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. எசேக்கியேல் 47:11. ஆனாலும், எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். இது உவரு நிலம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் உப்பு நிலம்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு நிலத்தில் நீங்கள் எவ்வளோ தண்ணி போட்டாலும், இப்போ இந்த மன்னார் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உவரு நிலத்தில் யார் இருப்பா? உவரு நிலத்தில் யாரை பார்த்துருக்கீங்க? நாங்கள் உவரு நிலமே பார்த்ததில்லை சிஸ்டர், உப்பு நிலத்தையே பார்த்ததில்லை சிஸ்டர். கழுதை சொல்லுங்கள், யாருக்கும்? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னார்லாம் ஒரு உவர் நிலம் இருக்குது. தூத்துக்குடியில் ஒரு உவர் நிலம் இருக்கும். அது உப்பாக தான் இருக்கும். அங்கே விளைச்சல் இருக்காது. அங்கே கழுதை இருக்கும் நிறையா. மன்னாரில் போய் பாருங்களேன். ஏன் இந்தியாவுக்கு போவானே? கல்பட்டியில் இருக்குல்ல, கல்பட்டியில் கழுதை இருக்கிறது. கழுதை பாருங்கள். அவர் சார் கட்ட சொல்லிட்டார். அங்கே ஒன்றும் வளராக இருது. ஏன்னா அப்படியே நான் கல்பட்டி போனது கிடையாது, காஞ்சி தான் இருக்கும் இல்லை. ஆமாம், ஏனென்றால் ஒவ்வொரு நிலம். அப்போ நம்ம இருதயத்திலும் சிலருக்கு ஒவ்வொரு நிலம் இருக்கும். எவ்வளோதான் சொன்னாலும், எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும், எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் உபதேசித்தாலும், எவ்வளோதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அவர்கள் இருதயத்திற்குள் அது பதியாது. இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்படி இருப்பேன் என்றால், என்னதான் புத்தி சொன்னாலும், சொல்கிறாங்களே எலும்பு எலும்பு எலும்புனா எலும்பலன்னா அந்த பகுதி ஒவ்வொரு நிலமாக இருக்கிறது. அந்த பகுதியில் என்னதான் போட்டிங்கனாலும் கேட்காது. ஆனால் என்ன சொல்லுகிறது என்றால், இங்கே பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம். நதி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. எப்படி அங்கே யாக்கோபு தன் மகன் இல்லாததினாலே அப்படியே ஒரு 13 வருடங்களாக மகனுடைய அன்பு இல்லாமல், அந்த அன்பு செலுத்தின மகன் இல்லாததினாலே செத்து போனதை போல் இருந்தான். அவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நான் பாதாளத்திலே இறங்குவேன், ஏன்னா என் மகன் இல்லை, அதனால் நான் பாதாளத்தில் செத்து போவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் அனுப்பினதான எல்லா அந்த ஒட்டகங்களையும் கழுதைகளையும் குதிரைகளையும் வண்டில்களையும் பார்த்ததும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதை மட்டும் என்ன நீங்கள் வாசிங்க. அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு மீண்டும் உயிர் வந்தது, எனக்கு மீண்டும் உயிர் வந்தது. இந்த நாளிலே எல்லாருக்கும் அதுதான், உயிர் வரப்போகிறது மீண்டும். கர்த்தர் அதை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். ஆதியாகமம் 45:27 எடுத்தவர்கள் யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 45:27. ஏனென்றால் அவர் சஞ்சலத்தோடே இருந்தார். 37ஆம் அதிகாரத்திலே சஞ்சலத்தோடு இருந்தார். 42ஆம் அதிகாரம் 38 அவர் வருத்தத்தோடு துக்கத்தோடு இருந்தார். 45:27 அவர் சொல்லுகிறார், ஆவி எனக்குள் வந்தது, நான் உயிரடைந்தேன். ஆதியாகமம் 45 அது இல்லையோ? ஆமேன். அவ்வளோதான், அவருக்கு உயிர் வந்தது, பார்த்தார். ரைட். அதே போல் இன்று எனக்கும் உங்களுக்கும் உயிர் வரப்போகிறது. ஏன் தெரியுமா? வனாந்தரமாய் கிடந்த, கேள்விகளோடு இருந்த,
போராட்டத்தோடு கூட இருந்த. இதை எப்படி செய்ய போகிறோம், நான் இதை காணுவேனா, இந்த வீட்டை நான் கட்டுவேனா, இந்த வேலையை எனக்கு செய்ய முடியுமா, இந்த பிள்ளையை நான் படிக்க வைக்க முடியுமா, இந்த திருமணத்தை செய்ய முடியுமா, எதெல்லாம் நீங்கள் இனி முடியாது, இதோடு இப்படியே நான் சாகத்தான் வேண்டும் என்று நினைத்தீர்களோ, எப்படி யாக்கோபுக்கு நல்ல செய்தி வந்து அங்கே சமாதானம் என்று சொல்லி அவனுக்கு எப்படி திரும்பி உயிர் வந்து எப்படி எல்லாவற்றையும் பஞ்சகாலத்தில் பெற்றுக்கொண்டானோ, அதே போல நானும் நீங்களும் இந்த காலத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானம் சமாதானம் சமாதானம். எல்லாரும் கண்களை மூடிந்த வேளையிலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இது திருச்சபைக்காக, நமக்காக, எனக்காக, உங்களுக்காக கர்த்தர் இப்பொழுது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், வாலிபர்களே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், தாய்மாரே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், தகப்பன்மாரே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது எப்படி வரும் என்று கேட்காதீர்கள். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல கர்த்தர் திருப்ப போகிறார். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரங்களே வழிகளை உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. வனாந்தரமான இடங்களிலே வழிகளை அவர் உண்டு பண்ணுவார். விசுவாசித்து சொல்லுங்கள், வனாந்தரத்திலே வழிகளை உண்டு பண்ணுவார், நீர் கேணிகளை உண்டு பண்ணுவார். அது எப்படி செய்கிறார் என்று தெரியாது, ஆனால் கர்த்தர் செய்கிற போகிறார். இந்த வனாந்தரம் வயல் நிலமாய் மாறும், என் குடும்பம் வயல் நிலமாய் மாறும். இன்று நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு வயல் நிலம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் கைகளிலே நீங்கள் தேவனுக்காக விதைக்கிற அந்த தசம பாகத்தை, தேவனுக்காக விதைக்கிற அந்த காணிக்கைகளை இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு விதை. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுத்து கொண்டு போவான். ஏனென்றால் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறார், தரித்திரத்தை மாற்றுகிறார். உங்களுடைய தசம பாகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம், ஐயோ இவ்வளவு கஷ்டத்திலே நான் தசம பாகத்தை கொடுக்கத்தான் வேணுமா என்று. தசம பாகம் என்பது விதை. நீங்கள் அதை விதைக்கும் பொழுதுதான் அதை கர்த்தர் 100 மடங்காக 1000 மடங்காக அதை கொடுப்பார். நீங்கள் ஒரு நாளும் தசம பாகத்தை கை வைக்கவே வேண்டாம். அது கர்த்தருடைய பங்கு. அதிகமாகவே காணிக்கைகள். ஒருவேளை நினைக்கலாம், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் என்னுடைய கெதி என்ன ஆகிறது? அங்கே தான் நீங்கள் அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். அங்கே தான் தேவன் உங்களுக்கு விளைச்சலை கொண்டு வரப்போகிறார். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒருவருமே நீங்கள் கடனாளியாக இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற ஒருவருமே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும், ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், ஒரு வயல் நிலம் உண்டாக வேண்டும். அதை கர்த்தர் செய்வார் செய்வார் செய்வார். யாரை கொண்டாகிலும் செய்வார். விசுவாசத்தோடு கூட பாடலை கேட்கும் பொழுது, நாங்கள் ஒவ்வொரு பேரும் காணிக்கைகளை செலுத்தும் பொழுது இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். கண்ணீரோடு விதைக்கிறேன், நான் கெம்பீரத்தோடு அறுவடை செய்வேன். ஆண்டவரே, இந்த இடத்திலே நான் காணிக்கையை போட்டுவிட்டு போகும் பொழுது தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல நீர் ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை என் குடும்பத்திற்கு, என் வீட்டுக்கு நீ திருப்ப போகிறபடினால் நன்றி நன்றி. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி பலிகள். எல்லாரும் கரங்களை தட்டி, அவர் என்னோடு பேசினார், என்னுடைய வருத்தத்தை பார்த்தார். எனக்கு சம்பவிப்பது என்னவென்றால் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல திருப்ப போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். பிதாவே, நான் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள், ஏனென்றால் நேற்று 7 மணித்தியால ஆராதனையிலே நீ சொன்ன ஒரு பெரிய ரகசியம், இந்த அட்மாஸ்பியரை நான் மாற்றுவேன். அதாவது இந்த வான மண்டலங்களை எல்லாம் ஒரு மேகம் போல கரும் மேகமாய் இருக்கிற இந்த மேகத்தை கலைத்து போடுவேன் என்றீர். நேற்று 7 மணித்தியால் ஆராதனையிலே இந்த வத்தலை, இந்த கம்பா, இந்த கொழும்பு பகுதியில் இருக்கிற எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கி விட்டீர் ஆண்டவரே. எல்லா புள்ளங்கானின் வல்லமைகளையும் நொறுக்கி விட்டீர் ஆண்டவரே. அந்த 7 மணித்தியால ஆராதனையிலே வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு விட்டது. வானம் திறக்கப்பட்டது, வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த வல்லமையோடு நேற்றைய நாள் நாங்கள் 7 மணித்தியாலும் ஆண்டவர், இங்கே இருக்கிற அநேகர் 7 மணித்தியாலமும் அங்கேயே இருந்தார்கள் ஆண்டவர். அவர்கள் 1 மணித்தியாலும் கூட வெளியிலே போய் வரவில்லை. அதை நீர் பார்த்து இந்த திருச்சபைக்கு, இந்த ஆவஸ் விஷனுக்கு ஆண்டவரே, இந்த தெபோரா ஃபெலோஷிப்புக்கு ஆண்டவரே, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக. இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் வீடும் உன் வீட்டார் அனைவரும் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுவதில்லை. இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவர், இந்த திருச்சபையில் இனி குறைவு இருக்கவே கூடாது ஆண்டவரே. அந்த வறுமை, அந்த தரித்திரம், அந்த வெட்டாந்தரையை கர்த்தர் மாற்றி இப்பொழுது நீ திசை திருப்பி கொண்டிருக்கிறீர்.
ஒவ்வொரு காணிக்கையும் 1000 மடங்காக பிள்ளைகளுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. அவர்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்று அல்ல, அவர்கள் எப்படி எந்த இருதயத்தோடு கொடுத்தார்களோ அது உடைய பிள்ளைகளுக்கு 1000 திருப்பி கொடுத்து அடுத்த வாரம் வரும்பொழுது, ஓ திட்டத்தி வெள்ளம் திரும்பி விட்டது, எங்கள் சாக்கிலே புதையில் இருந்தது, எங்கள் வனாந்தர வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிட்டது, வயலிலமாய் மாறிவிட்டது என்று சாட்சி சொல்லத்தக்கதாக தேவரீர் இப்பொழுது பொறுப்பெடுத்து தேவரீர் உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இப்படி இன்னும் யாரெல்லாம் இன்று வரவில்லை, ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், ஒருவேளை அவர்களுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். கர்த்தர் அவர்கள் ஒவ்வொரு பேரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.